இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு தகப்பன் பிள்ளைகளை வாழ்த்துவது போல உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் அந்த குடும்பம். நான் பொதுவாக எங்கேயும் வருகிறேன் என்று சொல்லி வருவது இல்லை. ஆனால் இது என் பிள்ளைகள் வீடு. ஆகவே உரிமையாய் ஒருவேளை ஒரு வயதான காலத்தில் பலவீனப்பட்டால் தகப்பன் தாய் தன் பிள்ளை வீட்டிற்கு போக ஆசைப்படுவது போல எனக்கும் ஒரு தஞ்சம் கிடைக்கிற ஒரு நல்ல வீடு இந்த அநாதைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லி என் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். திரும்பி பார்க்கிறேன். தெருவிலே விசாரிப்பற்றவனாய் கிடந்த எனக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு சபையையும் பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லி இந்த நல்ல நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று உங்களோடு ஆராதிக்க எனக்கு ஒரு பாக்கியம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வரும் வழியெல்லாம் யோசித்து கொண்டே வந்தேன். நேற்று அருமை தம்பி பேசும்போது, அண்ணே தெரியாமல் குரூப்பில் நீங்கள் வர்றீங்கன்னு நோட்டீஸ் போட்டேன். வெடிக்குழியிலிருந்து வெடி கிளம்பிருச்சு. அண்ணே அன்னக்கள் மட்டும் வர்றாரு, வெடிக்குழி வரலையே. இந்த வண்டி பெரியார் வரும்போது கொஞ்சம் யோசித்தேன், மற்றொரு முறை வருவேன். ஒரு சனிக்கிழமை வெடிக்குழியில் அத்தனை பேரையும் சந்தித்து ஒவ்வொருவருக்காக தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணுவேன். அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு இருந்து அன்று மாலை வரை உங்களோடு கூட இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது. கர்த்தர் வழி தரப்பார். இன்று ஒரு இயலாத சூழ்நிலை. 4 மணிக்கு திண்டுக்கல்ல ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் இங்கேயும் உருவாக்குவேன். இனி இந்த தேசத்திற்கு தேவை ஜெபிக்கிற மக்கள். ஒரு காலத்தில் சபைக்கு தேவை விசுவாசிகள். இன்று சபைக்கு தேவை ஜெப வீரர்கள். சீக்கிரமாய் அன்பு தம்பியோடு பேசி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை முடிந்து 2 மணியிலிருந்து 6 மணி வரை ஒரு ஜெப முகாம். அன்னைக்கு உங்களுக்கு மதிய சாப்பாடு என் செலவில் நான் கொடுப்பேன். சாப்பாடு போட்டாகிலும் உங்களை ஜெபிக்க வைக்கணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வசனம் சொன்ன அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். நல்ல ஆங்கிலத்திலும் குட்டி பையன் நல்ல மலையாளத்திலையும் பெற்றோர்களை வாழ்த்துகிறேன், பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒருவேளை இந்த செல்ஃபோனை தூக்கினா இப்படி தூக்கிடுவேன், இப்படி போடுவேன், இப்படி எடுப்பேன்.
இதே ஒரு தங்க பிஸ்கட்டாக இருந்தா, நான் கேட்கறது புரியுதா? தங்க பிஸ்கட்டாக இருந்தா 2 கையில் தூக்கி முடிஞ்சா ஒரு வெல்வெட் துணியில் கீழே விழுந்துடக்கூடாது. என் பிள்ளைகளே, நீங்கள் வாயில் சொன்ன வசனம் தங்கத்தை விட மேலானது. அதனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லும் பொழுது நிறுத்தி தெளிவாக, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிது. அந்த கடை நானும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்க்குற முடியலை. அவங்களுக்கு என்ன பயம்னா மறந்துடக்கூடாது, ஃப்ளோ. கற்றுக் கொடுங்க பெற்றோர்கள். ஒரு வசனம் வாசித்தாலும் அதை தெளிவாய் பேசணும். அதற்கு முதல்ல பெற்றோர்கள் படிக்கணும். குச்சை கையில் எடுத்து படி, சோறு போட மாட்டேன், நீங்கள் படிங்க. என் 3 பிள்ளைகள் காலையிலே என்னை தொடர்பு கொள்ளும் பொழுது, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, இன்னைக்கு என்ன வச்சிங்க, அவ்வளவும் கேட்பேன். பைபிள் படிச்சிங்களா, ஜெபம் பண்ணீங்களா, கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம். நான் செய்கிறேன், என் பிள்ளைகள் செய்கிறார்கள். நீங்க செய்யலை. சபையில் பொறுப்பு தேடுகிற மீசை வச்ச ஆண் மக்கள் பெரம்போடு வருவேன். காலைல பைபிள் வாசித்த ஆனால் பிள்ளை மட்டும் படிக்கணும்னு என்ன நியாயம்? சபையாய் வளருங்கள். வசனங்களை பிள்ளைகளுக்கு ஞானமாய் இருதயத்தில் பதியும் அளவு கற்றுக் கொடுங்கள். முதிர் வயது வரை விடமாட்டார்கள். நல்ல நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இன்று ஆண்டவர் எனக்கு நீ பிரசங்கம் செய்ய வேண்டாம், தீர்க்க தரிசனமும் உரைக்க வேண்டாம், நான் எப்பொழுதும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவன். இன்று என் அன்பு மகன் பாடின பாடல் என் வாழ்க்கை. அவன் பாட ஆரம்பித்த உடனே என் கண்கள் கண்ணீர் சொரிய ஆரம்பித்தது. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். அது என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு பாடல். 17 ஆண்டுகளுக்கு முன்பு மகிமையாய் ஊழியம் நடந்து கொண்டிருக்க, உபவாச ஜெபம், மகாமோசமான வாழ்க்கையில் இருந்த ஒரு தம்பியை ஆண்டவருக்குள் நடத்தி, கொடிய விபத்தில் அவன் மூட்டுகள் நொறுங்கி போய் கால்களை மடக்க முடியாது, நடக்க முடியாது. கண்ணீரோடு ஒரு நாள் அவனை ஜெபிக்க கேட்டேன். அவன் சொன்னான், வேண்டானே, நீங்க ஜெபம் பண்ணா எனக்கு கால் சுகமாயிரும். ஆனா சுகமாயிட்டா எனக்கு வால் முளைக்கும், கொம்பு முளைக்கும், அந்த கொம்பு உங்களை தான் முட்டும்னா விட்டு விட்டேன். ஒரு நாள் கூடி ஜெபித்த நேரம், பாரத்தோடு தாங்க முடியாத ஒரு
இரக்கத்தோடு எழுந்து அவன் மேல் கையை வைத்தேன். ஒரே நொடியில் கர்த்தர் சுகமாக்கினார். அவனை ஊழியத்தில் பழக்குவித்தேன். நாட்கள் கடந்தது. சில வன்மை மிகுந்த ஊழியர்களோடு இணைந்தான். தவறான வழிகாட்டினார்கள். இளைய குமாரனுக்கு வழிகாட்டினது போல ஒரு ஜனவரி 2ஆம் தேதி என்னோடு ஆண்டவர் பேசினார். அவன் உனக்கு துரோகம் செய்கிறான். அவனோடு 4 பேர் நிற்கிறார்கள். உன்னை அழிக்க தேடுகிறார்கள். நான் நம்ப மறுத்தேன். அவன் என் பிள்ளை, என் பிள்ளை, எனக்கு துரோகம் செய்ய மாட்டான். ஆண்டவரோடு போராடினேன். ஜனவரி 30 உபவாச ஜெபம். 29 இரவு கர்த்தர் போராடுகிறார். நான் அழுகிறேன். இல்லை 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 என்று அழுகிறேன். காலை 4 மணி தேவ தூதர்கள் 6 நபர்கள் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள். அவர்கள் இறக்கை வெறிக்க வெறிக்க அதிலிருந்து ஒரு சத்தம் எழும்புகிறது. அது ஒரு பாடலின் சத்தம். பழைய ஒரு பாடலோ. என் பிள்ளைகளை கேட்கிற இந்த பாடல். அம்மா இல்லை டாடி, இந்த ராகம் நீங்க வேற மாதிரி சொல்லுகிறீங்களே, தெரியலையே. என் பிள்ளைகளை எல்லாம் மனைவியை இந்த வசந்த மகால் அனுப்பிவிட்டேன். நான் தாமதமாய் போகணும். ஜெபிக்க மாண்டிவிட்டேன். என் காதில் ஒரு சத்தம், இந்த கேசட் ஒன்று வாங்கி வச்சியே, அதை போடு, அதை போடு. அதில் 4வது பாட அதை ப்ரெஸ் பண்ணினார். இந்த சிடியில் போட்டேன். மறைந்த அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இந்த பாடலை பாட, ராத்திரி தேவ தூதர்கள் இசைத்த இசை அதே பாடல். கதறி அழுத. நடந்தது என்ன தெரியுமா? 6 நபர்கள் அந்த மண்டபத்தினுடைய டாய்லெட்டில் இருந்து அன்னைக்கு அந்த கூட்டத்தை உடைக்க திட்டமிட கர்த்தருடைய வல்லமை இறங்கி வெட்கப்படுத்தி, என்னுடைய எண்ணமெல்லாம் அவர் சித்தம் செய்யணும், அவர் சித்தம். இன்று கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஐ வாண்ட் டு டீச் யூ. சிறு பிள்ளைகளுக்கு, பெரியோர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அன்பாய் தாழ்மையாய் கேட்கிறேன். ஒரு 3/4 மணி நேரம் உங்கள் கையில் ஒரு லூசிஃபர் இருக்குது. சைலண்டெல்லாம் போடக்கூடாது. சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட வேண்டும். எந்த லூசிஃபர் தெரியுது? பிசாசை தூக்கிக்கிட்டு சுத்துற ஒன்றை என்ன சொல்றது? சுவிட்ச் ஆஃப், சுவிட்ச் ஆஃப். எஸ், முதல்ல இங்கே கொண்டு வருவதே தவறு. நான் சொல்லுவேன், ஆலயத்துக்கு வெளியே செருப்பை கழட்டும் போதே இந்த பிசாசை கழட்டணும். சீக்கிரம் பவர் டவரில் முதல்ல அதை ஆரம்பிப்பேன். இந்த டோக்கன் போட்டு செல்ஃபோன் வாங்கிறதுக்குன்னு ஒரு வாலண்டியர்ஸ் வைப்பேன். அப்போ என் பிள்ளை கற்றுக்கொண்டு இங்கே செய்வார். கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் திட்டுற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. எங்கள் பாஸ்டரை கெடுக்கிறதே நீங்கள் தானா? நான் தான். அதனால் என்னை திட்டுங்க. திட்ட திட்ட திண்டுக்கல், வைய வைய வைரக்கல் ஜொலிப்பேன். இன்று காலை கற்றுக் கொடுக்க போகிறேன். பல இடங்களுக்கு, ஆலயங்களுக்கு நான் போகிறேன்.
என்னை நேசிக்கிற ஒரு போதகர் இருந்தார், மறைந்து போனார். ராமேஸ்வரத்தில் பாஸ்டர் பவுலோஸ். அவர் சபைக்கு நான் போனாலும், மதுரையில் நல்ல சமாரியன் ஆலயத்திற்கு எங்கு போனாலும், அந்த கூட்டத்தின் முடிவில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு அனிச்சை செயல், தலையில் கை வைப்பாங்க. நான் பார்த்தேன், தலையில் கை வச்சா ஐயோ போச்சுன்னு அர்த்தமே. எதுக்கு இவங்க கை வைக்கிறாங்கன்னா, அவங்க பாடுகிற ஒரு பாடல், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் ஒரு, அந்த பாடல், எந்த தீங்கும் தீண்டாது, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. என்று அந்த பாடல் பாடுவதினால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் எனக்கு நேற்று இரவும் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு சொல்ல கவனித்து கேட்பார்கள். இன்று காலை நான் பேசப்போகிற செய்தியின் தலைப்பு இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தம். இந்த இரத்தத்தை குறித்து யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த வீட்டின் நிலைக்கால்களில் இரத்தம் பூசப்படுகிறதோ அந்த வீட்டை, அந்த தெருவழியாய் நான் சங்கார தூதனை அனுப்புவேன். சங்கரிக்கிற தூதனை அனுப்புவேன். அவன் வருவான், அந்த இரத்தத்தை பார்ப்பான், அந்த வீட்டை சங்கரிக்க மாட்டான். அந்த இரத்தம் இல்லாத வீட்டிலே மரண ஓலம் எழும்பும். ஒன்று, ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம், சிந்தப்பட்ட ஒரு இரத்தம், அதற்கு இருக்கிற வல்லமை நம் ஜீவனை காப்பாற்றுகிறது. ஆகவேதான் பரிசுத்தவான்கள் தலையில் கை வைத்து, அந்த இரத்தம் என் மேலே இருக்கட்டும், என் வீடு, என் குடும்பம், என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். பல ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அன்பு சகோதர சகோதரிகளை சந்திக்க நேர்ந்தார். அவர்கள் ஊழியர்களை பார்த்தால், ஒருவேளை நீங்கள் எங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீர்கள். அவர்களிடத்தில் மற்றொரு பழக்கம் உண்டு, நல்ல பழக்கம். ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். அதை தொடர்ந்து ஊழியர்கள் முன்பு குனிந்து நெற்றியை காட்டுவார்கள். எதற்காக? ஒரு சிலுவை போடுங்க, அந்த இரத்தத்தின் முத்திரை எங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. இன்று காலை நான் பேசப்போகிற வார்த்தைகள் இயேசுவின் இரத்தம். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இருக்குமானால், அதை காட்டிலும் விலையேற பெற்ற இரத்தம் நமக்கு இருக்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 31 34 வரைக்கும் வாசித்து பாருங்கள். நீங்கள் டைரி பேனா இருக்குமானால் கட்டாயம் குறித்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பனாய் சொல்லுவேன், ஒரு தகப்பனாய் கண்டிப்போடு சொல்லுவேன். பள்ளிக்கு அனுப்புகிற உங்கள் பிள்ளைகளை கட்டாயப்படுத்துகிறீர்கள், கையில் பாட புஸ்தகம் கொண்டு போக வேண்டும். வேலைக்கு செல்லுகிற பெண்ணையோ புருஷனையோ வேண்டும் என்கிற உபகரணங்கள், பேனா, சாப்பாடு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்.
முடியுமானால் மாலையிலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவதற்கு பவுடர் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறோம். ஆலயத்திற்கு வரும்போது நீ கொண்டு வர வேண்டிய 2 உண்டு. ஒன்று, கையில் வேதம். கையில் வேதம். வேதமில்லாமல் ஆலயத்தில் நுழையாதிருங்கள். ஐயா, எனக்கு படிக்க தெரியாது, நிர்வாணமாய் வருவதில்லையே, வேதத்தை தூக்கி வாருங்கள். 2, ஆண்டவர் ஆலயத்திற்கு வரும்பொழுது வெறும் கையாய் வராதிருங்கள். உச்சிதமான நன்மையை ஆபேலை போல கர்த்தருக்கு கொண்டு வாங்க. உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். என்னை 2 காரியம் பல ஊழியர்கள் கேட்பார்கள். அண்ணே, எப்படின்னு கார்லேயே போகிறீங்க, ட்ரெயினில் போனால் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, எப்படின்னு இவ்வளவு செல்வாக்காகவே இருக்கிறீங்க? அவங்களுக்கு என்னன்னா, யார்கிட்ட போய் ராஜேந்திரன் பிச்சை எடுத்து பணம் வாங்குறான், நம்மளும் அவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கலாமேன்னு. அவங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் ஒன்று தான், வேதத்தை கை கொள்ளுகிறேன், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது உத்தமம். என் அன்பு பிள்ளைகளுக்கு தெரியும், என் கூட நடக்கிறவர்களுக்கு தெரியும், நான் அதிகமாய் விதைக்கிறவன், கொடுக்கிறவன். 2, இந்த ஊழியர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். 60 வயசுங்கிறீங்கன்னு இன்னும் ஸ்லிம்மாகவே இருக்கீங்களே, எங்களுக்கு அங்கங்கே வீங்கிட்டு நிற்குது. அதுக்கு ஒன்று பெருந்தீனி என்கிட்ட இல்லை. தொண்டையில் கத்தி வச்சுன்னா அங்கங்கே வீங்காது, அங்கங்கே புடைக்காது. சமயத்தில் யாராவது லேடி டாக்டர்ஸ் பார்த்தாங்கன்னா எப்போ டெலிவரி பார்க்கலான்னு சொல்ல மாட்டாங்க. கேட்பாங்க, எப்படி இப்படி ஸ்லிம்மாக இருக்கிறீங்க, கற்றுக் கொடுங்க. உங்களால் முடியாதுங்க. ஏன்னு கேட்டால், சொல்லுங்க, 5 ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, உனக்கும் வந்தால் சரியாயிருவேன் சொல்லுவோம். ஒன்றுக்கே நாங்கள் செத்து போயிருப்போமே. ஆலயத்துக்கு வரும்போது வேதம் கர்த்தருக்கு உச்சிதமானது, உச்சிதமானது. ஒரு வீட்டிற்கு எனக்கு விருப்பமான குடும்பம், நேசிக்கிற குடும்பம், அவர்களை நான் சந்திக்க போனால் என்ன செய்கிறேன்? உச்சிதமான பழங்கள், அவர்களுக்கு பிடித்தமான பலகாரங்களை வாங்கி கொண்டு போகிறேன். அதைவிட உங்களை நேசிக்கிற ஒருவர் இங்கே இருக்கிறார். பழுதில்லாத மேன்மையானது உங்கள் அப்பாவுக்கு கொடுங்க. உங்களை கர்த்தர் உயர்த்துவார். யோவான் 19:31 வரைக்கும் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்ட விதங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலுவைக்கு அவரை கொண்டு போவதற்கு முன்பு முதலாவது வாரினால் அடித்தார்கள். 1 குறைய 40 கசை அடிகள். இட்ஸ் நாட் a belt, கசை. அது எப்படி இருக்கும் என்றால், ரப்பரால் செய்யப்பட்ட ஒரு சாட்டையில் 2 பக்கமும் இரும்பு கொக்கிகளோடு கூடிய குண்டுகள். அவருக்கு ஆஃப் பண்ண தெரியாட்டி யாராவது வாங்கி ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க.
நான் இன்று எப்படி இரத்தத்தை குறித்து கற்றுக் கொடுக்க போகிறேனோ ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். இனி சர்ச்சில் வருஷத்தில் ஒரு முறை செல்ஃபோன் எப்படி பயன்படுத்தணும். இந்த கார் பழகும்போது பழைய காலத்தில் முதல்ல டயரை கழுவுமா, அதுபோல் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண கற்றுக் கொடுக்கும். அதுதான் நல்லது. ரைட், தேங்க்யூ. கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை, அதனால் ஐயா உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால் சிட்சிக்கிறேன். அதனால் அவர் சிட்சிக்கும் போது சோர்ந்து போகக்கூடாது. அந்த குண்டுகள் சதையில் படும்போது அந்த சதை வீங்கும். அந்த வீக்கம் கொடுக்கிற இடத்துல அந்த கொக்குகள் லெகுவாய் உள்ளே போய் கிழித்து கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, என் முதுகு உழுது போட்டவன் நிலம் போல பிக்கப்பட்டது. அடித்து முடித்தவர்கள் முள்ளினால் ஒரு தலைமுடியை சுட்டினார்கள். அதை கோலினால் அடிக்க, தடியினால் அடிக்க உள்ளே பாய்ந்து ரத்தம் கொட்டுகிறது. ரத்தம் வழிய வழிய கனத்த சிலுவையை அவர் தோளின் மேல் வைக்க உள்ளே இருந்த ரத்தம் தரையில் கொட்டுகிறது. வீதியெல்லாம் ரத்தம். கொல்கதா மலையில் ஏற்றினார்கள். 2 கை 2 கால்கள் ஆணிகளால் கடாவ ரத்தம் கொட்டுகிறது. மூச்சு விட முடியவில்லை. உயர்ந்த இடத்தில் காற்று அழுத்தம் அதிகம். கைகள் மேலே இழுக்கிறது, கால்கள் கீழே இழுக்கிறது. நுரையீரல் மூச்சு விட முடியவில்லை. தலையில் இருந்து வழிகிற ரத்தம் கண்ணை மறைக்கிறது. இரத்த வாடைக்கு காகங்கள் இயேசுவின் தலையின் பொட்களை கொத்தி இழுக்க ரத்தம் கொட்டுகிறது. அத்தனை ரத்தமும் கீழே விழ இயேசு மரித்து போனார். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள், யூத சட்டம் ஓய்வு நாளில் பிரேதம் தொங்கக்கூடாது. அங்கே வேதம் சொல்லுகிறது, யூதர்கள் போய் அனுமதி கேட்கிறார்கள். சாகவில்லை என்றால் கால்களை முறித்து சரீரங்களை அப்புறப்படுத்த வேண்டும். போர் சேவகன் வருகிறான், 2 திருடர்களும் சாகவில்லை, கால்களை முறித்து தூக்கி எறிகிறார்கள். இயேசுவின் அருகே வந்தார்கள். இயேசு மரித்து தூக்குகிறார். இரக்கமில்லாத போர் சேவகன் தன் ஈட்டியினால் அந்த விழாவில் குத்துகிறார். செத்து போனவர். அந்த ஈட்டி நுனி விழாவில் இருந்து எங்கே போனது? இருதயத்தை பாய்த்தது. வேதம் சொல்லுகிறது, இரத்தமும் தண்ணீரும் பூமியில் விழுந்தது. அர்ணக்கல், மாரநாதா விசுவாசியே, உனக்காக சகோதரா, உன் மனைவி ரத்தம் சிந்தல, பிள்ளை சிந்தல, உன் புருஷன் சிந்தல, பெற்றோர் சிந்தல, ஒருவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். கடைசி சொட்ட ரத்தம் நின்று மேலே இறங்கட்டும். எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? உங்க பக்கத்தில் ஆவியானவர் நின்று சொல்லுவார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ வாய் திறந்து கேட்டா
இன்னைக்கு காலையில் இப்போ ஒரு தீர்க்கனாய் சொல்லுவேன், இனி உன் வீட்டுக்குள் அசுத்தம் நுழையாதே, பாவ இச்சைகள் நுழையாதே, கோப எண்ணங்கள் நுழையாது, எரிச்சல்கள் நுழையாது, வேதனைகள் நுழையாது சொல்லு. அந்த இரத்தம் என்மேல் என்மேல் என்மேல். அந்த இரத்தம் பிசாசை உங்கள் பக்கமாய் விடவே விடாது. என் காதில் ஆவியானவர் இப்ப சொல்லுகிறார், இன்னைக்கு நான் உன்னை கொண்டு வந்தது நல்லது. என் ஆவியில இப்ப நான் பார்க்கிறேன், ஒரு சிலர் உள்ளத்தை கர்த்தர் உடைத்து இனி நீ பழைய வாழ்க்கை வாழ நான் உன்னை விட மாட்டேன் என்று அந்த இரத்தம் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை முத்திரையிடுகிறது. ஓ க்ளோரி, தேங்க்யூ. இனி நீ பழையவன் அல்ல, பழைய மனுஷி அல்ல. பழைய காரியங்கள் இன்றோடு ஒழியும். இனி உன் கண் முன்பு இயேசுவின் இரத்தம் மட்டும், இயேசுவின் இரத்தம் மட்டும் உங்கள் மேல் இருப்பதாக. வேகமாய் ஒருவர் வாசிக்க நாம் கேட்க போகிறோம். இயேசுவின் இரத்தம் பாவத்தை மட்டும்தான் மன்னிக்குமா? எபேசியர் 2 அதிகாரம் 13 வசனத்தை ஒருவர் சீக்கிரமாய் எடுத்திருந்தால் வாசிக்க அன்போடு கேட்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கையை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா, இன்னொரு விஷயம் ஒரு ஹalleluya, இன்னொரு விஷயம் ஒரு ஹalleluya. 2 இயேசுவின் இரத்தம் தூரமாய் இருக்கிறவனை ஆண்டவருக்கு பக்கமாய் கொண்டு வரும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இன்னைக்கு ரொம்ப நேரம் எடுக்கல, ஒரு பெரிய சத்தியத்தை உங்களுக்கு சுருக்கமாக. நான் ஆண்டவருக்கு தூரமாய் நிற்கிறேன், இயேசுவுக்கு தூரமாய். என்னை அவர் சொல்லுகிறாரு, என் பக்கத்தில் வா. யார் பக்கத்தில்? என் பக்கமா, என் பக்கமா, என் பக்கத்தில் வா, என் அருகில் வா. சமீபத்தில் வெளி ஊரிலே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். கூட்டம் முடிந்தது. சிலர் என்னோடு பேச, ஒரு வாலிப மகள் கொஞ்சம் ஒளிந்து நின்று செல்ஃபோனில் என்னை ஃபோட்டோ எடுக்கிறா. அவளுக்கு என்ன நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து, அவளுக்கு ஆசை ஸ்டேட்டஸில் இன்னைக்கு அங்கிள் ராஜேந்திரனை பார்த்தேன் வைக்கணும் பெங்களூரில். ஆண்டவர் சொன்னார், அவள் உன்னை எப்படி தேடுகிறாப்பார். நான் ஆண்டவரோடு நடக்கிறவன் என்கிட்ட பேசுவார். நேற்று என் பிள்ளைகள் குடும்பமாய் உள்ளே வந்தார்கள். உள்ள நுழைஞ்ச உடனே என் ஆண்டவர் சொன்னார், சோஃபியை கூப்பிட்டு சொன்னேன், அம்மா தலைச்சான் பிள்ளை கர்த்தருக்கு, ஆனால் இன்னைக்கு எனக்கு கர்த்தர் சொல்கிறாரு யாக்கோபு கர்த்தருக்குன்னு. அந்த பிள்ளை புரியலை. அவன் ஜோயல் ஊழியக்காரனாய் வருவான், அவனை ஊழியத்துக்கு கொடுத்துறனே. 2 பேர் கண்களிலும் தண்ணீர். நேற்று உபவாச ஜபத்தில் அவளை
ஊழியத்திற்கு பிரதிஷ்டை செய்திருக்கிறேன். அத்தனை பேர் முன்பே ஆண்டவர் எனக்கு சொல்ல, இந்த பிள்ளையை கூப்பிட்டீங்க வான்னு. இது யார் யாரையோ பார்க்குது, கண்ணு ரெட் கலர் சுடித்தார், இதாண்டா வாடான்னு. அப்படியே பயந்துட்டு வந்துச்சு. என் கை அவள் மேலே போட்டு, உன் ஃபோனை யார்ட்டையாவது கொடு, அப்பா கூட நின்று ஃபோட்டோ எடுனேன். அதுக்கு இருந்த சந்தோஷம். ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அவங்க பாஸ்டருக்கு அனுப்பியிருக்குது. அவர் காட்டுறாரு, இன்னைக்கு எங்கள் அப்பா கூட நிற்கிறேன். அதில் எழுதியிருக்குது கன்னடத்தில், எங்கள் அப்பா கூட நிற்கிறேன். அப்படி ஒரு சிரிப்போட. இன்றிலிருந்து நாளை அடுப்பில் போட போகிற ஒருத்தன் பக்கத்தில் நிற்கிறதே ஒரு சந்தோஷம் தான். இன்னைக்கு எனக்கு ஆசை, நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் பக்கத்தில். ஏன் ரத்தம் தெரியுமா? தூரமா இருக்கிற உங்களை பக்கமா இழுப்பதற்கு, அருகில் வைப்பதற்கு, இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நான் கொண்டு போகட்டும். கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பு வரைக்கும். ஒருவேளை இன்று ஆன்லைனில் கேட்கிற உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் பூரணமாய் இறங்குவதாக. ஒருவேளை உங்களுக்கு வசதி இருக்குமானால் டவுன்லோட் பண்ணி பலருக்கு நீங்கள் அனுப்புங்கள். அவர்கள் வீடு கிறிஸ்துவுக்கு சமீபமாய் மாறட்டும். இந்த செய்தி எனக்கும் கொஞ்சம் அனுப்பி வைங்க. பவர்த்தவர் மக்களுக்கும் பயனடையட்டும். கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய திட்டம் என்ன? ஆலயத்தை கட்டு மோசே, பிரகாரம் இருக்க வேண்டும், ஜனங்கள் அங்கேதான் நிற்கணும், அதை தாண்டி மேலே வரக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நீ மேலே ஏறக்கூடாது. இங்கே யார் நிற்க வேண்டும்? ஆசாரியன், பிரதான ஆசாரியன். அதன் பின்பு ஒரு திரைச்சீலை கட்டப்பட்டிருக்க வேண்டும். உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே ஒருவனும் நுழையக்கூடாது. யார் மட்டும் இருப்பார்? கர்த்தர் இருப்பார். கர்த்தருக்கு அருகில் ஆசாரியன் போக முடியாது. ஆசாரியனே போக முடியாது என்றால் ஜனம் நீ போக முடியாது. ஆனால் ஜனம் பாவம் செய்யும் பொழுது பாவத்திற்கு பரிகாரம் இரத்தம். லேவி கோத்திரத்தில் மிக சுத்தமுள்ள பிரதான ஆசாரியன் கையில் இரத்தத்தை எடுப்பான். அந்த திரைச்சீலையை ஓரமாய் ஒதுக்கி உள்ளே போவான். போகும் பொழுது அவன் கால்களில் ஒரு சங்கிலியை கட்டி அனுப்புவார்கள். உள்ளே போனவன் பயத்தோடு போவான். யாரை பார்க்க? ஆண்டவரை பார்க்க அல்ல, அவர் பக்கத்தில் நின்று பேசுவதற்கு. தவறு செய்திருந்தால் பிதா அடித்து கொன்று போடுவார். 3 நாள் அவன் வெளியே வராட்டி, 3 நாட்கள் அவன் வெளியே இருக்காட்டி என்ன செய்வார்கள்? சங்கிலியை இழுப்பார்கள், செத்த பணம் வரும். ஆக உள்ளே தேவனை சந்திக்க ஒருவரும் போக முடியாது. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பிரதான ஆசாரியன் இறங்கி வந்தார். சிலுவைக்கு உங்களை அழைக்கிறேன். ரத்தம் முழுவதையும் சிந்தினார். அத்தனை சொட்டு ரத்தம் பூமியில் விழுந்தது. வேதம் சொல்லுகிறது, மகா சத்தமாய் கூப்பிட்டேன்,
தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். நடந்தது என்ன? காரிருள் சூழ்ந்தது, பூமி அதிர்ந்தது. அதே சமயம் தேவாலயத்தின் திரைச்சீலை ஓரமா இல்லை, நடுவில், கீழே அல்ல, மேலிருந்து ரெண்டா கிழிச்சிச்சு. ஏன் கிழிஞ்சிச்சு தெரியுமா? பிரதான ஆசாரியர் இயேசு தான் சிந்தின ரத்தத்தையே கையில் எடுத்தார். திரைச்சீலையை ஒதுக்கல, கிழிச்சார். பிதாவே, பறவையின் ரத்தம் அல்ல, புறா குஞ்சு ரத்தம் அல்ல, ஆட்டு குட்டியின் ரத்தம் அல்ல, காளையின் ரத்தம் அல்ல, என் சொந்த ரத்தம், என் சொந்த ரத்தம் கொண்டு வந்திருக்கிறேன். இனி உமக்கும் ஜனத்திற்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. புரிந்து கொண்டவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒன்ன அவரோட சமீபமாய் வைப்பதற்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரே. இதுவரைக்கும் என்ன நினைச்ச? என் பாவம் மன்னிக்கப்பட ரத்தம் சிந்தினார். இல்லை இல்லை, உன்னை அவரோடு கூட சேர்த்து வைக்க. இன்னைக்கு என்ன இங்க கொண்டு வந்த நோக்கம்? உங்களை கர்த்தரோடு சேர்த்து வைக்க. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடைவெளி இருக்கவே. ஒரு பழைய பாடல் உண்டு, எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். தெரியுமா அந்த பழைய பாட்டு? பழைய பாடல். சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். உமக்கு எனக்கு இனி தூரம் இருக்கக்கூடாது. யாரோடு இருக்கணும்? யாரோடு? ஃபாதர் நிறைய பாட்டு பாடி இருக்கிறாரு. அவர் எதுக்கு பாடினாரோ இல்லையோ, நான் வாழ்க்கையில் அனுபவிக்க பாடி இருக்கிறேன். ஒரு அருமையான பாட்டு. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, ஓம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. போதும். இன்னைக்கு எத்தனை பேர் கற்றுக்கொண்டீங்களோ இயேசுவின் ரத்தம் என்னை யாரோட வைக்க? ஆனால் வேதம் சொல்லுகிறது, முந்தி தூரமாக இருந்தோம், இப்போ யார்கிட்ட இருக்கும்? உண்மையா? உண்மையா? இப்பத்தான் என் செய்திக்குள்ள நான் வரப்போறேன். இறங்கி வந்து என் பிள்ளைக்கு நிறைய வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு கூட இல்லை. இந்த வாலண்டியரை பார்த்து கேட்கணும், நீ ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறியா? தகப்பனார் காலத்தில் இருந்த விசுவாசி இருக்கிறீங்க, பக்கத்துலயா இருக்கிறீங்க? உங்க ஒவ்வொருத்தட்டும் வரணும், எங்க இருக்கிற, எங்க இருக்கிறேன்னு விலைக்கு சொல்லுவேன். தூரமாக இருந்தால் எப்படி இருப்ப, பக்கமாக இருந்தால் என்ன நடக்கும்? இன்னைக்கு கத்தர் தொட்டா பக்கமாக வந்துடுறேன், பக்கமாக வந்துடுறேன், பக்கமாக பக்கமாக. ஒரு பழைய கீர்த்தனை பாட்டு உண்டு, கத்தரின் பந்தியில் வா, சகோதரா வந்துரு. முன்பு தூரமாயிருந்த நீங்கள்
தூரமாய் இருந்தால் என்ன நடக்கும் என்று எபேசியர் 2 அதிகாரம் 12 வசனத்தில் நான் ஒவ்வொன்றாய் வாசிக்க போகிறேன். 2 அதிகாரம் 12 வசனம் பழைய ஏற்பாட்டில் அல்ல, புதிய ஏற்பாட்டில் 265வது பக்கத்தில், அக்காலத்தில் யாரை சேராதவர்கள், யாரை சேராதவர்கள்? இந்த சின்ன பிள்ளையில ஸ்கூலில் விளையாடும்போது, இப்போல்லாம் இருக்கான்னு தெரியாது, அப்போ நாங்கள் விளையாண்டுருக்கோம். ஒருவேளை ஒரு 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என் கூட சேர்ந்து சொல்வீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு நடக்கும்போது, போ இனி உன் கூட நான் சேர மாட்டேன், உன் கூட டூக்கா, எப்படி உன் கூட டூக்கா. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர்கிட்ட சேருவோம், திங்கக்கிழமை திங்கக்கிழமையெல்லாம் இல்லை, இங்கே எத்தனை மண்டை இப்போ ஓடுதோ, எப்போ விட்டு தொலைவான். வீட்டில் டிவி காத்திருக்குது, காத்திருக்குல்ல, காத்திருக்கா இல்லையா? டிவி காத்திருக்குது. முந்தைய நாட்களில் யாரை சேர மாட்டோம்னா ஒட்ட மாட்டோம். திங்கக்கிழமை வேலை ஸ்தலத்துக்கு போயிட்டா எல்லாரோட எல்லாரும் அங்க கிறிஸ்தவனா இருக்கிறியா? இல்லை. 2, தூரமா இருக்கும் பொழுது நடக்கிற மற்றொரு காரியத்தை சொல்லுகிறேன். இஸ்ரவேலுடைய எதற்கு புறம்பானவர்கள்? காணியாட்சி என்பதனுடைய அர்த்தம் பாதுகாப்பு. பாதுகாப்பு. ஆண்டவர் மோசேட்ட சொல்லும் பொழுது, இந்த பட்டணங்களுக்குள் ஒரு பட்டணத்தை உருவாக்கு, அதற்கு பெயர் அடைக்கல பட்டணம். என்ன பட்டணம்? கொலையே செஞ்சுட்டு ஒருத்தர் உள்ள வந்துட்டானா அவனை கொலை பண்ணக்கூடாது. நான் இப்ப கேட்கிறேன், உனக்கும் உன் குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? திரும்ப கேட்கிறேன், எனக்கு நீங்க பிள்ளைங்க தானே, பிள்ளைங்க தானே, உரிமையை கேட்கலாமா? கேட்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இந்த முன்னாடி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு உங்களை தான். நானும் அந்த காலத்தில் இருந்து பாஸ்டர் சுந்தர் சிங் கூடயே பார்த்துட்டேன். இத்தனை வருஷமா உழைச்சே உன் கையில் என்ன இருக்கு? நான் அவரை மட்டும் கேட்கிறேன்னு நினைக்க கூடாது. உன் பணத்துக்கு என்ன பாதுகாப்பு? இப்ப சொல்லு, நீ தூரமா இருக்கிறியா, ஆண்டவருக்கு பக்கத்தில் இருக்கிறியா? நீ பக்கத்தில் இருந்தா, நீ ஆண்டவருக்கு பக்கத்தில் இருந்தா சொல்ல முடியும், எதுவும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை. 2007 டிசம்பர் மாதம் 1 எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் எடுத்து ரொம்ப ஜென்டிலா, ஹலோ யாரு? அங்கிருந்து அந்த சத்தம், தினகரன் பேசுகிறேன் பிரதர். எனக்கு 1000 தினகரன் தெரியும். எந்த தினகரன்? சென்னையிலிருந்து பேசுகிறேன். அது சென்னையில் எந்த தினகரன்? ரொம்ப அதிகாரமா டிஜிஎஸ் தினகரன் பேசுகிறீங்க. போன கீழே போட்டேன். அவர்கிட்டே ஒரு மிரட்டல். மறுபடியும் போன் எடுத்த, அங்கிள் சாரி அங்கிள். நான் தான் சொன்னேன், வருஷத்துக்கு ஒரு தடவை செல்போன் எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக் கொடுக்கணும். ஃபோன் எடுத்தா புருஷன் தான் பேசுவான். எங்கே இருக்குன்னு எவனையாவது கேட்கக்கூடாது.
கேட்டதுனால தான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு அப்படி ஃபோன் வந்திருக்குது. நான் கூப்பிட்டுருப்பேன் புருஷன் ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டு இந்தம்மா எங்கே போய் சுற்றிட்டு யார் ஃபோனில் இருந்து பேசுகிற? எம்மா நான் ராஜேந்திரன் பேசுகிறேன். ஐயா அங்கிள் என்னன்னு தம்பி உன் கூட வந்து ஒரு நாள் இருக்குன்னு நடுநடுங்கிட்டு, ஒரு நாள் அல்ல 4 நாட்கள் என் கூட இருந்தார் தேனியில். ஏன் வந்தார் தெரியுமா? 5 நபர்கள் நான் சாகணும்னு மாந்திரீகம் செய்திருக்கிறார்கள், எனக்கு தெரியும். அந்த 5க்கும் என் வீட்டுக்குள்ள நுழைய முடியல. ஏன் தெரியுமா? நான் காணியாட்சிக்கு புறம்பானவன் அல்ல, காணியாட்சிக்கு உட்பட்டவன். தொட முடியாது. அது அங்க போய் சொல்லிருக்கு. எங்க எஜமான் விரட்டான், இந்த கருவாயம் உள்ள விட மாட்டேங்கிறான். இங்கிட்டும் முடியல அங்கிட்டும் முடியல. ராஜேந்திரன் போன்னு சொல்லிட்டா நாங்க போயிடுவோம், சொல்ல மாட்டேங்கிறானே. அதனால ராஜேந்திரன் கீழ்ப்படியணும்னா ஒரே ஒரு ஆள் தான் உலகத்தில். ஒன்று ஆண்டவர், இன்னொன்று டிஜிஎஸ் தினகரன். நீங்கள் சொல்லுங்க பரப்புட்டார். ஏன்டா சொல்லி தோலடா. நான் சொன்னேன், நானா விருந்து வச்சு அவனை கூப்பிட்டேன். அவனைத்தானே வந்தான், அவனுக்கு இஷ்டம்னா போக சொல்லுங்க, ஏன்ட்ட ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க? இப்போ சொல்லட்டுமா? இரத்த கோட்டைக்குள்ள, கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள நீ இருக்கும் வரைக்கும் எதுவும் முன்னே அணுகாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தூரமாயிருந்தால் பாதுகாப்பே உனக்கும் இருக்காது, உன் பிள்ளைக்கும் இருக்காது. நேற்று முன்தினம் ஒரு ஊழியரிடத்தில் சொன்னேன், 3 பெண் பிள்ளைகளை வளர்த்து கல்லூரியில் படிக்க வைத்து ஆளாக்கியிருக்கிறேன். என்னோடு கூட ஊழியத்தில் நிற்கிற 2 வாலிப தம்பிமார்களை படிக்க வைத்து இன்று நல்ல வேலையில் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், எனக்கு பயமே இல்லை. என்ன பயம் இல்லை? என் பிள்ளை லவ் பண்ணிருமோ? பயம் இல்லை. என் பிள்ளை எவனையும் எடுத்துட்டு போயிருமோ? பயம் இல்லை. ஏன் தெரியுமா? காணியாட்சிக்குள்ள இருக்கிற நீ எங்க இருக்கிற? இன்னைக்கு ஒன்று ஒரு கேள்வி கேட்கத்தான் நான் வந்திருக்கிறேன். எங்க இருக்கிற? தூரமா இருக்கிறியா? பாதுகாப்பு இருக்காது. 3வது, அங்கே வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு யாரு? ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி உங்க சபையின் வாக்குத்தத்தத்தை நானும் கேட்கிறேன்.
கேட்டுட்டு நான் அதில் ஒரு ஆமீன் போடுவேன். போட்டு சொல்லுவேன், ஆண்டவரே என் பிள்ளை மூலமாக பேசின வார்த்தை எனக்கு என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? அப்போ எத்தனை வாக்குத்தத்தம்? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? பாஸ்டர் பிரசங்கமெல்லாம் நல்லா கத்தி கத்தி தான் பேசுறாரு. அவருக்கு ஸ்பிரிட் சரியில்லை, அதனால தான் நமக்கு நடக்கலை. ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தேனா எத்தனை வாக்குத்தத்தம் எத்தனை தீர்க்கன் கொடுத்தாலும் நடக்காது. ஆனால் இன்னைக்கு சொல்லட்டுமா, இனிமேலாகிலும் உனக்கு நடக்கணும் தான் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். சொல்லுங்க, அந்த ரத்தம் என் மேலே வந்துட்டா இந்த ஆல்டரில் இல்லை, வீட்டில் நான் வசனத்தை வாசிக்கும் போது அதை வாசித்தாலே அது எனக்கு சொந்தமாயிரும். அடுத்ததாய் பவுல் எழுதுகிறான், இந்த அந்நியரும் என்னது சர்ச்சு முடிச்சு போறேல புருஷன் கேட்பான், என்ன வைக்க போற? பார்க்கணும். யாரை பார்க்க? அடுப்பையா? இல்லை, இப்படி செருப்பு போடும்போது ஏன்பா என்ன வாங்குவீங்க? பார்க்கணும். யாரை போய் பார்க்க போற? நம்பிக்கை இல்லை. நாளைக்கு குறித்து உனக்கு நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு குறித்து உனக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு. ஆண்டவரை விட்டு தூரம் போன நம்பிக்கையற்ற வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு சமீபமாக இருந்தா செய்து முடிப்பேன், நடத்துவேன், காட்டுவேன், உறுதியா நிற்பேன், உறுதியா நிற்பேன். என் சரீரம் பலவீனம் அடைகிறது. கடந்த ஒரு வாரமா திங்கள் கிழமைக்கு பிறகு நேற்று என் பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது சாப்பிட்ருக்கேன். ஒரு வாரம் சாப்பாடு இல்லை. வியாழக்கிழமை என் பேச்சின் சத்தம் கேட்டு என் பிள்ளைங்க 2 பேரும், அண்ணே புறப்பட்டு வந்துடுறோண்ணே, உங்கள் சத்தம் சரியில்லைண்ணே, அம்மா சனிக்கிழமை வாங்க, சிங்கம் மாதிரி நிற்பேன். உபவாச ஜபத்தில் சிங்கம் மாதிரி நிற்பேன். உன்னால் சொல்ல முடியும்? நீனா என்ன சொல்லியிருப்ப தெரியுமா? நீ சனிக்கிழமை வர்றதுக்குள்ள இருப்பேனோ போயிடுவேனோ, நீ வந்துடுறியா? நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன். எனக்கு விசுவாசம் என்னன்னா, என் நேரமும் கொல்லப்படுவேன், சாக மாட்டேன், சாக மாட்டேன். என் 60வது பிறந்த நாள் என் பிள்ளைகள் எல்லாரையும் வச்சுட்டு சொன்னேன். என் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், என் பேரை இருக்கிறான், அடுத்து ஒரு பேத்தி வரப்போகுது விசுவாசத்தில் சொல்லிட்டேன். 2வது கற்பம் சுமக்கிற பேத்தி வரப்போகுது விசுவாசத்தில் தான். அடுத்து சொன்னேன், என் கடைசி மகிட்ட சொன்னேன், பிரைசிக்கும் சீக்கிரம் பிள்ளை பிறக்கணும். ஆமாம் டாடி, அது மட்டும் இல்லை, உனக்கும் கல்யாணம் முடிச்சு உனக்கும் பிள்ளை பிறக்கணும். என் 3 பிள்ளைகளுடைய பேர பிள்ளைங்க என்னை சுற்றி 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 வரணும். அதுக்கு பிறகு தான் நான் சாவேன். ஆனால் உடம்பு சொல்லுது செத்து போவேன். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லுது நிலைத்திருப்ப, நிலைத்திருப்ப. உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது?
இன்னைக்கு என்ன கத்தரிங்க ஏன் கொண்டு வந்தார் தெரியுமா? இனி நம்பிக்கையற்ற சூழ்நிலை உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, உங்கள் பிள்ளைக்கு வரக்கூடாது. என் பிள்ளை ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா, தொழில் நடக்குமா நடக்காதா, விவசாயம் நடக்குமா நடக்காதா, ஃபேக்ட்ரி நடக்குமா நடக்காதா, என்ன நடக்குதோ நடக்கலையோ நான் நடப்பேன். நம்பிக்கை. இப்போ நான் கேட்குறேன், நீ எங்கே இருக்கிற? எங்கே இருக்கிற? இன்னைக்கு சொல்லட்டுமா, ஒன்றை பக்கத்தில் கொண்டு வர்றதுக்கு தான் இயேசு ரத்தம் சிந்தினார். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசு சொல்லுங்க. வேகமா ஒருவேளை இன்னைக்கு நான் ஜெபிக்க போகிறேன், உங்கள் மேலே என்ன விழுகணும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை வீட்டில் உட்கார்ந்து வாசிங்க. இப்போ என்ன கவனிங்க. சோதோம் கொமராவை அழிக்கப் போகிறேன்னு ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிறாரு. சோதோமில் யார் குடியிருக்கிறா? அண்ணன் மகன் லோத்து, குடும்பமாக பிள்ளைகளோட, வேலைக்காரன் வேலைக்காரி, ஆடு மாடு, சொத்து சுகத்தோட. பிச்சைக்காரனா இல்லை. அவர்கள் சொத்தை குறித்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, 2 பேருடைய ஆஸ்திய பூமி அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். இப்ப அந்த வீடு முழுவதும் அக்கினியில் இரையாகி அழிய போகிறது, அழிவு வரப்போகுது. சொன்னது யாரு? தீர்க்கதரிசியா, மனுஷனா, கோடாங்கியா? சொன்னது யாரு? அவர் சொல்ல ஆகும். சொல்லிட்டு அவர் புறப்பட்டார். ஆனா 23ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அவருக்கு சமீபமா. எங்க இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் ஒன்றை கிறிஸ்துவுக்கு சமீபமாக்கிட்டா நடக்காதுன்னு சொன்ன காரியம் கூட நடக்கும், முடியாதுன்னு சொன்னது கூட. சோதோம் கொமரா அழியும் சொன்ன பிறகு சமீபத்தில் வந்தானா லோத்தும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. இப்ப சொல்லட்டுமா, உன் வீட்டுக்குள்ள அழிவு இருக்கா? பிள்ளைங்க அழிஞ்சு போயிட்டாங்களா? சொத்து அழிஞ்சு போச்சா? எல்லாம் உன்னை விட்டு போயிருச்சா? இப்ப இயேசுவின் ரத்தத்தை கேளு. நீ அவர் பக்கத்தில் வந்துட்டேனா அழிந்தது கூட திரும்ப உனக்கு கர்த்தர் கொடுப்பார். இப்ப கேட்கிற எத்தனை பேர் சமீபமா வர ஆசைப்படுகிறீங்க? எத்தனை பேர் சமீபமா வர, நான் பக்கத்தில் வரணும், நான் இழந்த எல்லாவற்றையும் சமாதானம், எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெறணும். ஒன்று, நீ சமீபமா வந்துட்ட, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். 2, லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நான் முடிக்க போகிறேன். பாடையில் ஒரு வாலிபனை ஒரு விதவை தூக்கிட்டு வர்றா. புருஷன் இல்லை, ஒரே ஒரு மகன், அவனும் செத்து போனான். இப்போ அடக்கம் பண்ண தூக்கிட்டு போறா. இப்போ வேதம் சொல்லுது, இயேசு பாடைக்கு எங்க எங்க வந்தா செத்தவன் புரிஞ்சிருச்சுன்னா உன்னால் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் இப்போ உன் மேலே இறங்கணும்னு கேட்பேன். நீ சமீபத்தில் வந்தேன்னா இழந்ததை எல்லாம் திரும்ப கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் செத்தவனே வர முடியும்னா நீ இழந்ததை தர முடியுமா முடியாதா? எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அடுத்த வாரம் இங்கே சாட்சி சொல்ல வருவேன். நான் இழந்ததை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
இன்னைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். நீ இழந்த அபிஷேகம், ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆதியில் பெற்ற வரங்கள், நீ ஆதியில் பெற்ற மேன்மைகள் மறுபடியும் திரும்ப உன் குடும்பத்துக்குள் வருவதற்கு தாரத்தத்தை சிந்தி தானே பக்கத்தில் வந்து நீ இழந்ததையும் திரும்ப கொடுக்க எவ்வளவு அன்புள்ளவர். 3, வேத புஸ்தகத்திலே லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தில் பிசாசு பிடித்த ஒருவனை ஒரு பெரியவர் ஊரெல்லாம் கொண்டு போகிறான், ஜெபம் பண்ணுறான், பேயை விரட்ட முடியல. இப்போ யார்கிட்ட கொண்டு வந்துட்டான்? இயேசுட்ட. அவன் சொல்கிறான், எல்லாத்தையும் கொண்டு போனேன், நடக்கல முடி, சீசல்கிட்ட கொண்டு போனேன், முடியலை, உம்மிடத்தில் கொண்டு வருகிறேன், ஏதாயிலும் செய்யும். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு எப்போ வரும்போது பிசாசு என்னாச்சு? இப்போ சொல்லட்டுமா, எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தை உங்கள் மேலே கொண்டு வர போகிறீங்களோ? நீங்கள் யாருக்கு பக்கம் வர போகிறீங்க? யாருக்கு பக்கம்? நான் சொல்லட்டுமா, நடக்கும். உன் வீட்டை விட்டு இன்னைக்கு பிசாசு ஓடிய போயிடுவான், குடும்பத்தை விட்டு ஓடுவான், தெருவை விட்டு ஓடுவான். நீ இருக்கிற தசைக்கு வரவே முடியுமா முடியாதா? எத்தனை பேர் தேனியிலிருந்து மதுரை போயிருக்கிறீங்க காரில்? இந்த ஆண்டிப்பட்டி கனவான்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அங்கே ஒரு கோயில் இருக்கு, கிறிஸ்தவ கோயில் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காசு கொட்டும், வசதிக்குமே அள்ளி போடுவான். இப்போ அங்கே ஒன்றுமே ஏன் இல்லை? எனக்கு ஒரு கேரக்டர் உண்டு, வம்புக்கு போக மாட்டேன், வந்த வம்பை விடல மாட்டேன், இல்லை கழுத்தை கடித்து ரத்தத்தை துப்பிடுவேன். ராத்திரி 2 மணிக்கு ஊழியை முடித்து வந்துட்டுருக்கிறேன், குறுக்க சூலாயத்தை தூக்கிட்டு உன்னை கொல்லு வேணிச்சு, உன்னை கொன்றுவேன்னு நான் கொண்டுட்டேன். அன்னைக்கோடு அந்த கோயில் போச்சு. என் கூட இருக்கிறவர் இப்போ நான் ஜெபிக்க போகிறேன், ரத்தம் உன் மேலே இறங்கணும், இந்த பகுதிக்குள்ளே ஒரு ஆவி வரக்கூடாது. நீ சொல்லட்டுமா, நீ அடுத்த வருஷம் இங்கிட்டு போகிற கோயிலுக்கு எவனும் போகக்கூடாது. ஏன்னா இங்கே வந்தாலே கர்த்தருடைய மகிமை வருது, அங்கிட்டு போக முடியாது, செய்வார முடியாதா? அப்படின்னா நடக்கலைன்னா நீ கிறிஸ்துவின் ரத்தத்தை விட்டு தூரமாக இருக்கிற, இயேசுவின் ரத்தத்தை உன் காலுக்கு கீழே மிதிக்கிற. கடைசியாக ஒன்று சொல்ல போகிறேன், இதுதான் இன்னைக்கு நடக்கணும்னு எனக்கு ஆசை. இன்னைக்கு நடக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்க மட்டும் செய்வேன், யாருக்கு கொடுப்பாரோ. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 31, 32. அப்போஸ்தலர் 7, 31, 32 வசனங்களை ஒருத்தர் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 7, 31. வசனம் நான் சொல்லிட்டே போகிறதுனால எடுக்க மாட்டேங்கிறீங்களோ? அதை உற்று பார்க்கும்படி மோசே சமீபித்து வருகையில் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய இருக்கிறேன். கவனிங்க, மோசே சமீபமாய் போக அவன் காதுல சத்தம் கேட்டது. யார் சத்தம்? யார் சத்தம்? நான் அப்படி ஜெபிக்க போறேன். எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தை கேட்பீங்களோ? இப்போ உங்க பக்கத்தில் யார் வருவா? எனக்கு ஆசை, இந்த சர்ச்சில் ஒரு சிலர் இயேசுவின் சத்தம் கேட்கணும்.
மோசே சமீபமாய் வரும் பொழுது யார் திருவுளம் பற்றின சத்தம்? நமக்கு சர்ச்சில் பிரசங்க சத்தம் மட்டும்தான் கேட்கும். அதை விட அதிகமாக என்ன கேட்கும்னா, நீ எப்போ சர்ச்சுக்கு ரொம்ப ஒழுங்காக வருவேன்னா கனவுல உன்ட்ட பேய் பேசும். பேய்கிட்ட பேய் தான் பேசும், பண்ணிட்ட பண்ணி தான் பேசும். நீ யாராக இருந்தாலும் பயப்பட மாட்டேன். கனவுல பேய் பேசிச்சு சொன்ன நீ பேய்ங்கிறத மறந்துடாத. நான் மோசையா இருந்தா என் கூட பேய் பேசாது, கர்த்தர் தான் பேசுவார். யார் தான் பேசுவார்? நிறைய ஊழியக்காரன் என்கிட்ட நேற்று வந்து ஒரு ஆவி பேசிச்சு, டிஎல் மோடியிடம் பேசிச்சு. எனக்கு அவங்கள விட மோசே தெரியும். மோசேட்ட ஒரு நாள் கூட யார் பேசலை? பேசல. ஐயா இயேசுட்ட பேசிச்சே, கவனிக்கணும். 40 நாள் அவருக்கு உபவாசம் இருக்கும் வரைக்கும் அவன் என்ன செய்யல, வரல. எப்போ வந்தானா அவருக்கு என்ன உண்டாச்சு? அதை விட இன்னொன்று சொல்லித்தரேன். இப்போ நான் வாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் காரில், போகிற வழியில் எவனோ ஒருத்தன் ஹோட்டலில் நல்ல மட்டனை இல்லாட்டி பீஃப் அப்படி சுக்காவா அப்படி வறுக்கிறான். இந்த வாடை வந்தோடனே என் வாயில் என்ன ஒழுகும்? இப்போ என்ன வரும்? பசி. இந்த மூக்கு ரட்சிக்கப்படலைன்னா பிரச்சனை தான். இயேசுக்கு எப்ப அந்த மாமிசம் உள்ள வந்துச்சோ அப்பதான் யார் வந்தா? மோசேட்ட எதுவுமே வரலையா? இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், அர்ணக்கல் மாரநாதா சர்ச்சில் ஜனத்திட்ட காதில் சத்தம் விழுந்தா அது கர்த்தருடைய சத்தமா மட்டும்தான் இருக்கும். எங்க இருக்கிற? உனக்கு இயேசு ஏன் ரத்தம் சிந்தினார் தெரியுமா? பாவத்தை மன்னிக்க மட்டும் இல்லை, உன்னை பக்கத்தில் எழுந்து நின்று எழுந்து நின்று எழுந்து நின்று கண்களை மூடி சிறு பிள்ளைகளும் பெரியோர்களும் இன்னும் எழும்பலைன்னா சோம்பேறியுமே. சோம்பேறிக்கு எதுவும் கிடைக்காதான். இந்த பேக்கெல்லாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம். அதுக்குள்ளன்னா 10 கோடியாக இருக்க போது பித்து போன 4 ஊக்கு இருக்கும், அவ்வளோதானே. அதை யாரும் தூக்க மாட்டாங்க. கண்ணை மூடி அம்மா, உனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் முன்பு இன்னும் கிழிக்கப்பட்டவராகவே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறாராம். ரத்தம் இன்னும் மடிந்து கொண்டே இருக்கிறது. சிங்காசனத்தின் முன்பு அவர் அடிக்கப்பட்டவராகவே. என் கூட இன்னைக்கு கர்த்தர் பேசி இருக்கிறார். இயேசுவின் ரத்தம்னா பிசாசிட்ட இருந்து பாதுகாக்கும் தெரியும், ரட்சிப்பு வரும் தெரியும். ஆனா என்ன பக்கத்தில் வச்சு அற்புதம் செய்வதற்கு, பாதுகாப்பதற்கு, செத்ததை கூட உயிரோடு எழுப்புவதற்கு, என் கூட பேசுவதற்கு அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு இன்னைக்கு நான் கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள என் கண்ணை கர்த்தர் திறந்திருக்கிறார். என் செவியை கர்த்தர் திறந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரயோஜனமானதை இன்னைக்கு எனக்கு கர்த்தர் போதித்தார்.
அவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி, எல்லாரையும் சொல்லலை, எல்லாரையும் சொல்லலை, பிரயோஜனமானதை இன்னைக்கு அப்பா எனக்கு போதித்திருக்கிறார். கையை உயர்த்தி, கையை உயர்த்தினா நான் சொல்லியிருக்கிறேன், தோலுக்குள்ள உயர்த்தினா நீ பிசாசு, தலைக்கு மேல உயர்த்தினா கர்த்தருடைய பிள்ளை. கையை உயர்த்தி வாயை திறந்து உங்க ரத்தம் என் மேல இறங்கட்டும். இனி நான் தூரமா இருக்கக்கூடாது, வாக்குத்தத்தத்திற்கு புறம்பானவனாய் இருக்கக்கூடாது, நம்பிக்கையற்றவளாய் இருக்கக்கூடாது, பாதுகாப்பில்லாமல் தத்தளிப்போடு வாழக்கூடாது. இன்னைக்கு இருந்து என் வாய் சொல்லணும், எது இருக்கோ இல்லையோ எனக்கு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு கர்த்தர் இருக்கிறார், தேவ சேனை இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. வாயை திறந்து சத்தமா சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணாத, உங்க ரத்தம் என் மேல அடிக்கப்பட்ட ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம், கிழித்து தொங்கி அதில் வழிந்த ரத்தம் என் மேல விழட்டும், என் மேல விழட்டும். உன் வாயை விரிவாய்த்தர, உன் வாயை விரிவாய்த்தர. என் வலது பக்கம் ஒருவர் நின்று சொல்லுகிறார், என் மகன் கேட்கட்டும், என் மகள் கேட்கட்டும். அவன் மேல் மட்டுமல்ல, அவள் மேல் மட்டுமல்ல, அவள் விட்டு வந்திருக்கிற வீட்டின் மேலும் இரத்தத்தை ஊற்றுவேன், இரத்தத்தை ஊற்றுவேன். என் கண்கள் பார்க்கிறது, என் கண்கள் பார்க்கிறது. இப்பொழுதே ஒரு ரட்சிப்பு உன் வீட்டிற்குள் இறங்குகிறது, விடுதலை இறங்குகிறது. பிசாசின் வல்லமைகள் அலறி அலறி ஓடுகிறது. இனி தரித்திரம் இல்லை, இனி தாழ்ச்சி இல்லை, இனி அசுத்தம் இல்லை, இனி குறைவு இல்லை, இனி கடன் இருப்பது இல்லை, இனி வருமானத்தில் குறைவு வருவது இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இன்று இரவு இந்த காலை உனக்கு கொடுக்க போகிறது. சமீபமா வந்துட்டேன், சமீபமா வந்துட்டேன், பாடைக்கு சமீபமா வந்துட்டான். செத்தவன் உயிரோடு எழும்புவானா? இப்ப என் அருகில் நின்று இயேசு சொல்லுகிறார், இந்த சபையில சிலருக்கு, ஆன்லைன்ல கேட்கிற சிலருக்கு இழந்து போனவைகளை திரும்ப கொடுக்க போகிறேன், இழந்து போனவைகளை திரும்ப கொடுக்க போகிறேன். நீ எதை இழந்த? நீ எதை இழந்த? கிருபையை இழந்தியா? மானத்தை இழந்தியா? வாழ்க்கையை இழந்தியா? பணத்தை இழந்தியா? ஊழியத்தை இழந்தியா? எதை இழந்த? இப்ப என் அருகே நிற்கிறவர் உங்க பக்கமாய் வந்து இந்த கூட்டத்தில் சிலரை தொட போகிறார். எதற்கு தெரியுமா? அவர் யாரை தொடுவாரோ நிச்சயமாய் சொல்லுவேன், இன்னைக்கு நீ இழந்தது 2 மடங்கு. வெட்டு கிளிகள் பட்சித்த வருஷத்தின் விளைவு 2 தனியா. என் கண் பார்க்கிறது. உங்க பக்கமா ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் வருகிறார். 2 மடங்கு கொடுக்க, இழந்ததை கொடுக்க. எஸ், ஒரு சிலர் மேல அவருடைய கைப்படுகிறது. உன் பக்கத்துல இயேசு, தங்கச்சி, உன் பக்கத்துல இயேசு. அடக்க முடியாது, அடக்க முடியாது. உன்னுடைய மகிமை உன் பக்கத்துல வரும்போதே பரலோகத்தின் மகிமையை கண்டு நீ ஆர்ப்பரிக்க போகிற. எஸ், he is coming. அவர் உன் பக்கத்துல இழந்தது திரும்ப வரும். ஒரு சிலரை தொடுகிறார்,
ஒரு சிலரை தொடுகிறார். எஸ், விட்டு கொடுத்துரு, விட்டு கொடுத்துரு. யாருக்காகவும் பயப்படாத, யாருக்காகவும் வெட்கப்படாத, யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. ஹல்லேலூயா. பின்பக்கத்தில் ஒரு சகோதரியை பார்க்கிறேன். அவமானம் 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 என்று தலை குனிந்த ஒண்ணு மறுபடியும் தலை நிமிர பண்ணுகிற ஒரு வல்லமை பின்பக்கத்திலே உன் மேலே வல்லமையாய் ஊற்றப்படுகிறது. வல்லமையாய் வல்லமையாய் வல்லமையாய். ஹல்லேலூயா. இழந்தவைகள் திரும்ப வரும், இழந்தவைகள் திரும்ப வரும். கடைசியா அப்பாட்ட கேட்க போறேன், இந்த சபையில ஒரு மோசே வேணும் ஆண்டவரே, ஒரு மோசே வேணும். ஆண்டவரோடு பேசுகிற மோசே, தேவ சத்தம் கேட்கிற மோசே. வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், பெரியோர்களா இருக்கலாம். நான் முடிக்க போகிறேன், தம்பி கையில கொடுக்க போகிறேன். அதற்கு முன்பு இலவசமாய் பெற்றேன், இலவசமாய் கொடுக்கிறேன். தேவனுடைய சத்தம் கேட்கிறவன் நான். ஜீசஸ். ஆண்டவற்றை கேட்க போறேன். தேவனோடு பேசுகிற மோசேக்களை இந்த சபையில எழுப்புங்க, எழுப்புங்க. எஸ், இப்போ ஒரு அக்கினி, இப்போ ஒரு அக்கினி, இப்போ ஒரு அக்கினி, இப்போ ஒரு அக்கினி. மோசேக்கு முன்பு பற்றி எறிந்த முச்சு. எஸ், ரிசீவ், ரிசீவ். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். எஸ், உன் காதில் அவர் சத்தம் கேட்கட்டும். முத்தரிக்கிறார், முத்தரிக்கிறார். பலரை இன்றைய காலை முத்தரிக்கிறார். பலரை பலரை தேவனுடைய சத்தம் கேட்கிற மோசேக்களாய் கர்த்தர் முத்தரிக்கிறார். Thank you, thank you, thank you Jesus, thank you Jesus, thank you Father, thank you, thank you, thank you. Hallelujah, 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 hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் நிச்சயமாய் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை நேசித்தபடியினால், கர்த்தர் நம்மை நேசித்தபடியினால் அன்பு தகப்பனை அவரே கொண்டு வந்தார். உங்க மேல கர்த்தர் வைத்த அன்பு, என் மேல கர்த்தர் வைத்த அன்பு, ஊழியத்தின் மேல் கர்த்தர் வைத்த அன்பு, அவரே கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை இன்று அவர் நமக்கு போதித்திருக்கிறார். தூரமாய் அல்ல, சமீபமாய், சமீபமாய் வருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வெட்கப்படாம, மற்றவர்களை யோசிக்காமல், ரெண்டு கைகளையும் தலைக்கு மேல உயர்த்தி தன் இரத்தத்தை சிந்தி நம்மை சமீபமாய் சேர்க்கும்படி, அவரை போல வேற யாருண்டு நமக்கு? அவரை போல யாருண்டு? கைகளை உயர்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து, தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில்
பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வே வாக்கடங்கா வல்லநாதா தேவனேனா. கைய உயர்த்தி சத்தமா இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாயென்னை அழைத்து அன்பின் தூத நான் கையை உயர்த்தி தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூ. கையை உயர்த்தி வாய்களை திறந்து இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். அன்னைக்கு கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். இழந்தது ஏன் தெரியுமா? நீ தூரமா போனதுனாலதான். ஆனா சமீபமா வந்துட்டா அவர் ஜெபத்தை கேட்பார், இழந்ததை திரும்ப தருவார். பிசாசுகள் உன்னை கண்டு அலறி ஓடும். உன் காதுகள் கர்த்தரின் சத்தத்தை கேட்கும். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஏதோ என் ஆவியில நான் உணர்கிறேன், இனி நான் தூரமா இல்லை, நான் சமீபமா வந்துட்டேன். அவர் ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் ரத்தம் என் மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறது. இனி நான் தூரம் இல்லை, நான் சமீபம். சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க, தூரம் இல்லை. வாயினால் அறிக்கை பண்ணுங்க, வாயினால் அறிக்கை பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லாதீங்க. தூரம் இல்லை, நான் தூரம் இல்லை. ஒருவேளை இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற வரைக்கும் தூரமா கூட இருந்திருக்கலாம். ஆனால் இனி தூரம் இல்லை, நீ சமீபம். கர்த்தர் என்ன சமீபமா கொண்டு வந்திருக்கிறார். இனி நான் ஜெபம் பண்ணுவேன், என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் தருவார். நான் இழந்த அத்தனையையும் அவர் திரும்ப தருவார். பிசாசை கண்டு நான் அல்ல, என்னை கண்டு பிசாசுகள் ஓடும். நான் நிற்கிற இடத்தில் பிசாசுகள் வர முடியாது. என் காதுகள் கர்த்தரின் சத்தத்தை கேட்கும். மருத்துவரின் சத்தத்தை கேட்டு கலங்காது. என் காது கர்த்தரின் சத்தத்தை கேட்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கை கூப்பி கண்ணை மூடி அன்பு தகப்பனுக்காக ஜெபிக்க போகிறோம்.
சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மேற்கொள்ளாமல் ஒன்னே ஒன்று கேட்க போகிறோம். அவர் நமக்கு வேண்டும், அவர் தேசத்திற்கு வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் தகப்பனாய் நம்மை நேசித்து பரலோகத்தில் தேவ சித்தத்தை நம் மத்தியில் இன்னைக்கு நிறைவேற்றி தூரமாயிருந்த நம்மை சமீபமாய் கொண்டு வந்த அன்பு தகப்பனுக்கு நீண்ட ஆயுசு நாட்களையும் தேவ பலனையும் கத்தர் தர வேண்டும். சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம், சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். இன்னைக்கு கத்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம், சமீபமாக வந்திருக்கிறீங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு கத்தர் பதில் தருவார், ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். இப்போ கேளுங்க பார்க்கலாம். எங்கள் தகப்பனுக்கு நீண்ட ஆயுசு நாட்களை தாரும், நீண்ட ஆயுசு நாட்களை தாரும். ஹல்லேலூயா. அவர்கள் எங்களுக்கு வேண்டும் பப்பா, அவர்கள் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அநேக ஆண்டுகளுக்கு, அநேக ஆண்டுகளுக்கு, அநேக ஆண்டுகளுக்கு ஆண்டவரே அவர்களை நீர் எங்களுக்கு தருவீராக. இந்தியாவிற்கு அவர்கள் வேண்டும், உலகத்திற்கு அவர்கள் வேண்டும், ஊழியத்திற்கு அவர்கள் வேண்டும். எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் நல்ல தகப்பனாய் வேண்டும். ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். 3 பிள்ளைகள், மருமகன்மார், பேர குழந்தைகள், பிறக்க போகிற பேத்தி, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்று நான் எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். காலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. அதே போல வெள்ளிக்கிழமை மாலை ஆலயத்திலே பைபிள் ஸ்டடி நடக்கிறது. வந்து கலந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் மாறாதிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நல்ல சந்தோஷமா கைத்தட்டி அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து போவோம்.